இன்றைக்கி இந்த வீடியோவில் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் SEO அப்படின்னா என்ன, அது இகாமர்ஸ் பிஸ்னஸில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது, உங்கள் இகாமர்ஸ் பிஸ்னஸில் அதை எப்படி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லலாம் நான் வந்திருக்கேன். I am Fosos, SEO analyst. With that being said, let's roll the intro now. முன்னாடியே சொன்ன மாதிரி இகாமர்ஸ் SEOவோட கம்ப்ளீட் வீடியோவாக இது இருக்க போது. இந்த SEO ப்ராசஸை உங்களுக்கு நான் 7 ஸ்டெப்ஸில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி டே 12 வரைக்கும் இருக்க சேலஞ்ச் வீடியோஸை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இல்லைனா பாதி விஷயம் புரியாது. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த டாபிக் வித் த பேசிக் கொஷின். வாட் இஸ் SEO? ஷார்ட்டாக சொல்கிறேன், ஷார்ப்பாக கேட்டுங்க. இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, மோஸ்ட்லி வெப்சைட்ஸ், இகாமர்ஸ், பிளாக்ஸ் அண்ட் இது மாதிரி ஆன்லைனில் எல்லா இடத்துலையுமே இதை யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா, டு இன்க்ரீஸ் த விசிபிலிட்டி அண்ட் ரேங்கிங், சேல்ஸ், இது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனை யூஸ் பண்ணுவாங்க. த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் திஸ் இகாமர்ஸ் SEO ஆப்டிமைசேஷன் இஸ் கீவேர்ட் ரிசர்ச். கீவேர்ட் ரிசர்ச் நம்மளோட ப்ராடக்டோட எக்ஸாக்ட் கீவேர்ட், அதாவது மெயின் ரைட் கீவேர்ட்ஸை சூஸ் பண்ணி அதை வச்சு தான் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ண போகிறோம். எஸ், கீவேர்ட் ரிசர்ச் எப்படிலாம் பண்ணணும்னா, யூசர் எப்படி யோசிப்பாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ப்ராடக்டை யூசர் எப்படி சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சாதான் உங்களோட ரைட் கீவேர்ட்ஸை நீங்கள் ஃபைண்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் உங்களுக்கு அமேசான் சர்ச் பார், ஹீலியம் 10, செம்ரஷ், ஜங்கிள் ஸ்கவுட், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்களோட சீட் கீவேர்டை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட கீவேர்ட்ஸை இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஓகே, இந்த கீவேர்ட் ரிசர்ச்சில் நீங்கள் கீவேர்டு சூஸ் பண்ணும்போது ப்ரைமரி கீவேர்ட், லாங் டெயில் கீவேர்ட்ஸ் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்கும். ப்ரைமரி கீவேர்ட்ஸ் தான் உங்களோட ப்ராடக்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ண போகிற மெயின் கீவேர்ட்ஸ். அண்ட் லாங் டெயில் கீவேர்ட்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். பட் அது எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு ஃப்ரேசஸாக யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு யூசர் உங்களோட ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணுறாங்கன்னா எப்படி சர்ச் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் யோசித்து லாங் டெயில் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். இந்த கீவேர்ட்ஸை சூஸ் பண்ணும்போது ரொம்பவே கான்ஷியஸாக இருக்கணும். ஏன்னா அந்த கீவேர்ட்ஸ்க்கு எவ்வளோ காம்படிஷன் இருக்குது, சர்ச் வால்யூம் எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் உங்களோட கீவேர்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் எடுத்து உங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்கள் மெயின் கீவேர்ட்ஸாக யூஸ் பண்ணணும். இதுதான் ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, காம்படிட்டர் அனாலிசிஸ். காம்படிட்டர் அனாலிசிஸ் தான் ஸ்டெப் 2. உங்கள் காம்படிட்டரை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு டைரெக்டாக அவங்களோட ப்ராடக்ட் பேஜ்லேயும் போயிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஹீலியம் 10, Ahref, செம்ரஷ், இந்த மாதிரி நீங்கள் டூல்ஸ் வச்சும் உங்களோட காம்படிட்டர்ஸை அனலைஸ் பண்ணலாம். நீங்கள் அவங்களோட லிஸ்டிங்கை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணணும். லைக் அவங்க என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே அனலைஸ் பண்ணால் தான் அவங்க ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ தட் நம்ம ப்ராடக்ட் லிஸ்டிங்கில் அதோட பெஸ்ட்டாக பண்ணலாம். அதுக்காக தான் இந்த காம்படிட்டர் அனலைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, ப்ராடக்ட் கண்டென்ட் ஆப்டிமைசேஷன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். ஏன்னா இதில் பண்ணுற SEO உங்கள் லிஸ்டிங்கில் பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும் அண்ட் கிளிக் த்ரூ ரேட்ஸை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். இந்த கண்டென்ட் ஆப்டிமைசேஷனில் ஃபஸ்ட்டு டைட்டில் ஆப்டிமைசேஷன். டைட்டிலுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். லைக் ஃபர்ஸ்ட் ஒரு பிராண்டோட நேம் பேர் இருக்கணும், அதாவது உங்களோட பிராண்ட் நேம் பேர். நெக்ஸ்ட்டு நீங்கள் செல் பண்ணுற ப்ராடக்டோட நேமு. ஓகே, அதுக்கப்புறம் அதோட கீ ஃபீச்சர்ஸு, நெக்ஸ்ட்டு சைஸு, குவான்டிட்டி, அதோட அடிஷ்னல் பெனிஃபிட்ஸு, லைக் இந்த பேக் ஆஃப் 2, பேக் ஆஃப் 3 அந்த மாதிரி எவ்வளோ இருக்கோ அதை மென்ஷன் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் அந்த டைட்டிலோட ஸ்ட்ரக்சரை நம்ம எழுதணும். அதுதான் ஒரு குட் வேவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைட்டிலுக்குன்னு ஒரு கேரக்டர் லிமிட் இருக்குது, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எந்தெந்த இகாமர்ஸ் பிளாட்ஃபார்மில் எவ்வளோ லிமிட் கொடுத்துருக்காங்களோ, என்ன ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்து அதே மாதிரி யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணும்போதும் அந்த கேரக்டர் லிமிட்டை மீறாமல் இருக்கும்போதும், பட் இதோட ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட கீவேர்ட்ஸை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும் அந்த டைட்டிலில். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி கேரக்டர் லிமிட்டை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா, ஓகே, யூ ஆர் குட் டு கோ வித் த டைட்டில். அண்ட் தென் புல்லட் பாயிண்ட்ஸ். இந்த புல்லட் பாயிண்ட்ஸில் ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லணும். இது ரொம்ப கான்சைஸாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும்.
அண்ட் கீவேர்ட்ஸ் வந்துட்டு இந்த புல்லட் பாயிண்ட்ஸ்லையும் இன்கார்பரேட் பண்ணி தான் நம்ம சொல்லணும். பிகாஸ் இது ப்ராடக்டை பார்த்து ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் போத் கஸ்டமர்ஸ் அண்டு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அல்காரிதம்ஸ். ஓகே, புல்லட் பாயிண்ட்ஸ்க்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன். ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்ட்டை பற்றி ஒரு டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். கஸ்டமருக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி இருக்கணும். அது ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் ப்ராசஸில் நிறைய பேர் பண்ணுற தப்பு கீவேர்ட் ஸ்டஃபிங். அதாவது இங்கே தான் நிறைய கண்டென்ட் வந்துட்டு எழுத போகிறோமே, இந்த இடத்துல வந்து நிறைய கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி கீவேர்ட்ஸ் நிறைய ஆட் பண்ணால் நல்லா வந்துட்டு ப்ராடக்ட் ரேங்க் ஆகும் அப்படின்னு தப்பாக நினச்சி எல்லாருமே வந்துட்டு அந்த கீவேர்ட்ஸை ஓவர் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்டஃபிங்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஓவர் யூஸ் பண்ணும்போது அல்காரிதம் வந்துட்டு அது ஒரு நல்ல டிஸ்கிரிப்ஷனாக எடுத்துக்காது. உங்களோட டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக இருக்கணும்னா நீங்கள் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் அது வந்துட்டு உங்களோட கண்டென்ட்டை எந்த வகையிலுமே வந்து பாதிக்காத அளவுக்கு இருக்கணும். ஸோ அதுதான் ஒரு நல்ல ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் கீவேர்ட்ஸ் வந்து ஸ்டஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட குவாலிட்டி வந்துட்டு இல்லாமல் போயிடும். விச் மீன்ஸ் கண்டென்ட்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாகிடும். அதனால உங்களோட சேல்ஸும் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகாது. அண்ட் தென் அமேசானில் A+ கண்டென்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. இது ப்ராடக்ட் லிஸ்டிங்கை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் அண்ட் உங்களோட கஸ்டமர் கன்வர்ஷன்ஸை பூஸ்ட் பண்ணும். ஸோ இதில் வந்துட்டு குட் குவாலிட்டி கண்டென்ட் யூஸ் பண்ணணும். யூஸ்வலி நல்ல கண்டென்ட் ரைட்டர்ஸை வச்சு கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது ரொம்பவே நல்லாயிருக்கும், சேல்ஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 4, இமேஜஸ் அண்ட் வீடியோஸ். உங்கள் ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ தான் நல்ல கண்டென்ட் இருந்தாலும் இமேஜஸ் குவாலிட்டியாக இல்லைனா ப்ராடக்ட் வந்து கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணவே முடியாது. பிகாஸ் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் நம்ம என்ன தான் ப்ராடக்ட்டை வந்துட்டு நல்ல கண்டென்ட் எழுதினாலும் நம்மளோட இமேஜஸ்ஸு வீடியோஸு இது எல்லாத்தையுமே வச்சு தான் கஸ்டமர் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஹை குவாலிட்டி வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் யூஸ் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் 5, ப்ராடக்ட் ப்ரைஸிங். முன்னாடி சொன்ன 4 ஸ்டெப்பும் கரெக்டாக பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்பில் மிஸ் பண்ணிட்டா சேல் இருக்காது. ப்ராடக்டோட ரியல் வேல்யூ, காம்படிட்டரோட ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாத்தையுமே பார்த்து தான் ப்ரைஸை செட் பண்ணணும். இது எதுவுமே பார்க்காம நீங்கள் வந்துட்டு ஒரு கண்மூடித்தனமாக ஒரு ப்ரைஸை செட் பண்ணுறதோ, அப்படி இல்லை எனக்கு வந்துட்டு நிறைய ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்துட்டு ஹையாக இருக்க ஒரு ப்ரைஸை செட் பண்ணுறதோ அது வந்துட்டு உங்களோட சேலை தான் வந்து பாதிக்கும். ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸ் செட் பண்ணுங்கள், நல்ல சேல் இருக்கும். அடுத்ததாக ஸ்டெப் 6, கஸ்டமர் ரிவ்யூ. குட் ரிவ்யூஸ் ஆர் மோர் தென் எனிதிங். நீங்கள் செல் பண்ணுற உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நல்ல ரிவ்யூ வந்தால் தானாகவே நல்ல ரேங்க் வரும். பிகாஸ் அல்காரிதம் எல்லாமே அப்படி தான் செட் பண்ணியிருப்பாங்க. உங்களோட ப்ராடக்டோட கிளிக் த்ரூ ரேட்டு அண்ட் இந்த மாதிரி ரிவ்யூஸு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண உங்களுக்கு வந்துட்டு ரேங்க் தானாகவே இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி தான் அல்காரிதம் செட் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நல்ல ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சிம்பிள், கஸ்டமரை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கஸ்டமருக்கு வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ப்ராடக்ட்டை நீங்கள் டெலிவர் பண்ணாலே அவங்க தானாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிவ்யூ கொடுப்பாங்க. அப்படி இல்லை ஏதாவது ஒரு பேட் ரிவ்யூ வருது, நெகட்டிவ் ரிவ்யூ வருதுனாலும் அதையும் நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ஓகே என்னோடய ப்ராடக்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தப்பு இருக்குன்னா அதை வந்துட்டு ஓகே ஏதோ ஒன்று பேக்கிங்லேயோ இல்லை குவாலிட்டி வைஸோ ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னா அந்த ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களோட லிஸ்டிங்கில் அந்த சேஞ்சை பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ப்ராடக்ட் சரியில்லைன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னா ப்ராடக்டை வந்துட்டு குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணுறங்க. அதே மாதிரி பேக்கிங் சரியில்லைன்னா பேக்கிங்கை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது நெக்ஸ்ட் வாங்குகிற கஸ்டமர் வந்துட்டு நல்ல ரிவ்யூஸ் போடுவாங்க. பழைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறோம். ஸோ அதை நினச்சலாம் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்ல. நல்ல ரிவ்யூஸ் வாங்கணும்னா நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு கொடுங்க. தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் SEO ஆப்டிமைசேஷன் இஸ் ஆஃப் பேஜ் SEO. இது வரைக்கும் நம்ம பார்த்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடாக இருக்கும். இந்த ஆஃப் பேஜ் SEOவில் உங்கள் ப்ராடக்ட்ஸை பற்றி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்துட்டு கண்டென்ட் மேக் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணலாம். யூ கேன் யூஸ் வேரியஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த ஆஃப் பேஜ் SEO உங்களோட ப்ராடக்டோட விசிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும், கிளிக் த்ரூ ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ தட் சேல்ஸ் வந்துட்டு தானாகவே இன்க்ரீஸ் ஆகும். இந்த 7 ஸ்டெப் யூஸ் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டுக்கு SEO பண்ணலாம். பட் இது எல்லாமே பெரிய ப்ராசஸ். இதை பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இல்லை நானே லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ணாலும் ஓகே தான். பட் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதோட டிஃபிகல்ட்டிஸ் வந்துட்டு நீங்கள் அப்போ தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ நீங்கள் அப்படியே விட்டுருவீங்க. ஓகே இது வரைக்கும் போதும் அப்படின்னு நினச்சி. ஸோ உங்களோட கண்டென்ட்டில் தான் வந்துட்டு குறை இருக்கும். அது உங்களால் லாஸ்ட் வரைக்கும் ஃபைன் பண்ணவே முடியாது. நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், நானே கற்றுக்கிட்டு பண்ணேன்,
ஆனாலும் எனக்கு வந்துட்டு ரிசல்ட் வரவே இல்லை அப்படின்னு நீங்கள் வந்துட்டு யோசிச்சுட்டே தான் உட்காந்துட்டு இருக்கணும். ரிசல்ட் நல்லா வந்துட்டா ஓகே, ஒருவேளை வரலைன்னா உங்களோட டைம் தான் வேஸ்ட்டு, உங்களோட எனர்ஜி தான் வேஸ்ட்டு. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்துட்டு பெட்டர் ஒரு நல்ல எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட்டை வந்துட்டு ரீச் அவுட் பண்ணலாம். அண்ட் ஃபோர்ஸோவில் உங்களுக்கு தேவையான எல்லா இகாமர்ஸ் பிஸ்னஸ் சர்வீஸும் இருக்குது, இன்க்ளூடிங் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். நாங்கள் உங்களுக்கு எஸ்இஓ ஆப்டிமைசேஷனும் பண்ணி தரோம். உங்களுக்கு எஸ்இஓ ஆர் எனி இகாமர்ஸ் சர்வீஸ், ஆடிட்டிங் சர்வீஸ் எது தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த லைக் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப் button. See you on the flip side. Take care. You turn into a real goat. Vijay.